ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அபிராமி தீபா பார்த்துட்டு உன்னை மருமக சொல்கிறத தவிர பெருமையான விஷயம் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட உடனே தீபா வந்து அபிராமியை கட்டி பிடிச்சிப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு மீனாட்சி வரதை பார்த்துட்டு மீனாட்சி வராங்க அப்படின்னு அந்த அபிராமி கிட்ட சொல்லுவாங்க. அப்போ மீனாட்சியும் பார்த்தீங்கன்னா அபிராமி கிட்ட போய்ட்டு, அத்தை வந்துட்டிங்களா, இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் ஏன் அத்தை போனீங்க? ஒரு வீட்டுக்கு உயிர்னு ஒன்று இருக்குது தெரியுமா? நீங்கள் போனதுக்கப்புறம் வீடு வீடாகவே இல்லை. உயிர் இல்லாதப்போ அந்த வீடு எப்படி இருக்கும் சொல்லுங்கள். இப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாகவே இருக்குது. நீங்கள் நல்லபடியாக வந்துட்டால் சாமிக்கிட்ட அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணுறேன்னு வேண்டிக்கிட்டேன். அந்த வேண்டுதலை தான் முடிச்சுட்டு வந்திருக்கேன். இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க அப்படின்வாங்க. அப்போ அபிராமி மீனாட்சியை பார்த்துட்டு, உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாரு, புருஷன் உயிரோடு இருந்தும் நீ தாலி இல்லாமல் இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியவே இல்லை. இது எல்லாத்துக்குமே நான் தானே காரணம். உனக்கு தானே இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நான் அமைச்சு கொடுத்துட்டேன். இப்போ உன்னோட வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது. உன்னோட அப்பா அம்மாவோட முகத்தில் நான் எப்படி முழிப்பேன்? அதை கூட விட, நீ நல்லா வாழக்கூடிய பொண்ணு. இப்போ நீ இப்படி இருக்கிற, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லைம்மா. எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே. எங்கே போய் எவ்வளோ பரிகாரம் பண்ணாலுமே இதை சரி பண்ணவே முடியாது. அதை கேட்ட மீனாட்சி அபிராமியை பார்த்துட்டு, உங்கள் பிள்ளைக்கு வேணா என்னை பிடிக்காமல் இருக்கலாம், இத்தனை வருஷம் அவர் கடமைன்னு கூட என் கூட வாழ்ந்துருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பம் தான் என்னோட குடும்பமே. என்றைக்குமே நான் உங்கள் கூட சந்தோஷமாக தான் இருப்பேன். நீங்கள் எனக்கு மாமியார். அதை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் மாற்றிக்கவே மாட்டேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட அபிராமியை மீனாட்சியை பார்த்து, மாற்றிக்க வேண்டாம் தாம்மா, நானும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்போ சொல்கிறேன் மீனாட்சி, நீ தான் இந்த வீட்டோட மூத்த மருமக. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்வாங்க. அப்போ தீபா வந்து அபிராமியை பார்த்து, ஆனந்த் மாமாவுக்கு நேரம் சரியில்லை, கூடிய சீக்கிரமே என்னோட வீட்டுக்காரர் அந்த ரியா ஒரு தப்பான பொண்ணுன்னு சொல்லிட்டு ஆனந்த் மாமாவுக்கு புரிய வச்சு, அவர் பண்ண தப்புக்காக அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சு, அக்கா கழுத்தில் மீண்டுமே ஆனந்த் மாமாவை தாலி கட்ட வைக்கிறாரா இல்லையான்றதை நீங்களே பாருங்களேன். கண்டிப்பாக அவர் அதை பண்ணுவார். மீனாட்சி அக்கா கழுத்தில் கண்டிப்பாக தாலி ஏறுற மாதிரி அவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட அபிராமி, மீனாட்சி தீபா ரெண்டு பேரையுமே கட்டி பிடிச்சிட்டு, நீங்கள் ரெண்டு பேருமே மருமகளாக கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் சைடில் ஆனந்த் வந்து ரியா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. எங்கள் அம்மா சொத்தை பிரிக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்களோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்களே லாயரை வர சொன்னதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அது கேட்ட ரியா வந்துட்டு, எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆனந்த் வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதை பார்த்த ரியா, என்ன ஆச்சு ஆனந்த், ஏன் உன்னோட முகத்தில் இப்போ சந்தோஷமே இல்லை, ஒரு மாதிரி இருக்க, என்ன ஆச்சு? சொத்து பிரிக்கிறதுல உனக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட ஆனந்த் வந்து ரியா கிட்ட, வருத்தம்லாம் இல்லை, எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னுவாங்க. சொத்தை பிரித்து எழுதி வைக்கிறதா உங்கள் அம்மா தெளிவாக அவங்க கிட்ட சொல்லிட்டாங்களா, அதுக்கப்புறம் என்ன கன்ஃபியூஷன்? இல்லை, இங்கே ஏகப்பட்ட சொத்து இருக்குது, அதை எதை யார் யாருக்கு பிரித்து கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை, அதை தான் நான் யோசித்தேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட ரியா வந்து ஆனந்த் கிட்ட, நம்ம ரெண்டு பேருக்கும் இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு உன்னோட மனசில் நீ எதனா லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கியா, அந்த மாதிரி எதனா இருந்தால் சொல்லி அப்படின்வாங்க. அதை கேட்ட ஆனந்த் வந்துட்டு, நான் அப்பா அருண் எல்லாருமே சேர்ந்து மில் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணோம், அது எனக்கு வேணும். அதுக்கப்புறம் அந்த காஸ்மெட்டிக் கம்பெனி வேணும்னா வந்து அருண் கார்த்திக் ரெண்டு பேருமே பிரித்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஈஸியாரில் எங்கள் ஃபேமிலிக்கு 2 லக்ஸுரியஸ் பங்களா வேறு இருக்குது, ரொம்ப ஜைஜெண்டிக்காக இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் நம்ம வாங்கிட்டு அதில் போய்ட்டு நம்மளோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோ, நம்ம லைஃப் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும், என்ன சொல்கிற அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது கேட்ட ரியா ஆனந்த் கிட்ட, அப்படியே பண்ணலாம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்படி ஒரு வாழ்க்கை அமைய நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. விரும்பல, நீ எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில் எல்லாமே இது கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தனி கொடுத்துன போனதுக்கப்புறம் இவங்களெல்லாம் நம்ம திரும்பி பார்க்கவே கூடாது. நமக்கு பிறக்கப்பட குழந்தைங்க, நம்ம குடும்பம், அவ்வளோதான். நம்ம ரொம்ப சந்தோஷமாக வாழலாம். சொந்த பந்தம் சொல்லிட்டு யாருமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. எப்போ நான் கட்டின தாலியை வேணாம் சொல்லிட்டு மீனாட்சி தூக்கி எரிஞ்சிட்டு போனாலும் அப்போவே அவள் செத்து போன மாதிரி தான். அவள் என்னோட லைஃப்பில் கிடையவே கிடையாது. அவளை நான் கனவுல கூட நினச்சி கூட பார்க்கவே மாட்டேன். இனி நீ தான் என்னோட லைஃப்பில், எல்லாமே நீ தான் எனக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அருண் ரூமில் வந்து அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஐஸ்வர்யா போயிட்டு, சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் நீங்கள் எதுக்காக இவ்வளோ சோகமாக உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அம்மா வீட்டுக்கு வந்தது சந்தோஷமான விஷயம் தான், ஆனால் அவங்க சொத்தை பிரிக்கணும்னு எடுத்த முடிவு சரியில்லை அப்படின்னுவாங்க. என்னங்க நீங்கள் சொத்தை பிரிக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல நீங்கள் தானே பிள்ளையார் சொல்லியே போட்டீங்க, இப்போ வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஏதோ நான் புத்தி கெட்டு பேசிட்டேன், அதுக்கப்புறம் கார்த்திகை புரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் விடுங்க, அத்தையே வந்து அவங்க மனசை மாற்றிக்கிட்டு சொத்தை பிரிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. யார் சொன்னாலும் அவங்களும் வந்து இந்த மனசை மாற்றிக்க மாட்டாங்க அப்படின்னு. அம்மாவோட இந்த முடிவுக்கு காரணமே ஆனந்த் தான். இப்போ கூட அம்மா அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. அது கேட்ட ஐஸ்வர்யா வந்துட்டு, முடிஞ்சு போனதை பற்றி எதுக்காக நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு சொத்து வரத்துல சந்தோஷமாக இல்லையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட அருண் வந்துட்டு, என்னால் சந்தோஷப்படவும் முடியல, அதே நேரத்தில் எனக்கு வருத்தமாகவும் இல்லை, என்னோட மனசு ஒரு நிலையிலேயே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அதை கேட்ட ஐஸ்வர்யா வந்துட்டு, என்னங்க நீங்கள் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, அத்தை கிட்ட சொத்து பிரித்து கொடுக்க சொல்லி கேட்டு நான் அறையெல்லாம் வாங்கினதுல உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நிறையா வந்து ஆனந்த் கிட்ட நீங்கள் சொத்து பிரித்து கொடுக்க சொல்லி கேட்டதெல்லாம் சரிதாங்க, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சரியில்லை, நீங்கள் எப்படி மில் வந்து எனக்கு சொந்தம்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தாங்க இந்த வீடு. உங்கள் அம்மா ஒரு வேளை இந்த வீட்டை உங்களுக்கு தான் எழுதி கொடுக்கணும், அப்படி முடியாமல் அருணுக்கோ கார்த்திக்கோ எழுதி கொடுத்தா நீங்கள் அதுக்கு ஒத்துக்கவே கூடாது. ஏன்னா இந்த வீடு தாங்க உங்களுக்கு அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே ஐஸ்வர்யா வந்து, இங்கே பாருங்களேன், நம்மளை பற்றி யாருக்குமே அக்கறையும் கிடையாது.
கிடையாது, நம்ம முக்கியமும் கிடையாது. அதனால பாகம் பிரிக்கிறப்ப நான் வந்து அது வேணும் இது வேணும்னு சொல்லி உங்கள் அம்மா கிட்ட நான் கேட்க மாட்டேன். ஆனால் ஆரம்பத்தில் இருந்து நான் ஆசைப்பட்டது நீங்கள் பெரிய ஆளாக வரணும், நானும் பிறக்க போகிறேன், நம்ம குழந்தையும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக வாழணுன்றது தாங்க என்னோட ஆசையே. அது மட்டும் இல்லைங்க, நான் ரொம்ப ஒன்றும் பெருசாலாம் ஆசைப்படவே இல்லை. நம்மளுக்கு இந்த வீடு வேணுங்க, அதனால நீங்கள் இந்த வீட்டை உங்கள் பேரில் எழுதி வாங்குங்க. ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்து பிறந்து வளர்ந்த வீடு. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வீட்டுக்கு வந்து விளக்கேற்றினேன், அதனால இந்த வீடு நமக்கு தாங்க வேணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே ரியா வந்து ஆனந்த் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, நீ பிறந்து வளர்ந்த வீட்டை விட்டுட்டு தண்ணி கொடுத்துடும் போன்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கு தான் வந்து கெட்ட பேரே வரும். நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதும் வாழாமல் இருக்கிறதும் உன்னோட கையில் தான் இருக்குது. ஏன்னா நான் தான் வந்து உன்னை பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீ இந்த வீட்டோட மூத்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே ஆனந்த் வந்துட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ண, அம்மா என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றத பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அவங்களே சொத்தை எழுதி கொடுத்துட்டா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியே எழுதி கொடுக்கலனாலும் அதை எப்படி வாங்கணும்னு வந்து எனக்கு நல்லாவே தெரியும். அதை வாங்கிட்டு நம்மளே இந்த வீட்டில் தனி கொடுத்தணும் நடத்திக்கலாம் அப்படின்னு பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இதை கேட்ட ரியா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. எங்கள் ஐஸ்வர்யா அருண் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, ஒருவேளை நீங்கள் இந்த வீட்டை கேட்காம போனாலும் நான் கண்டிப்பாக இந்த வீட்டை கேட்பேங்க. ஏன்னா நான் இந்த வீட்டை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படி எதுக்காக இப்போ நீ சொத்தை பற்றியே பேசிட்டு இருக்கேன்னு அருண் கேட்பாங்க. நானும் சொத்தை பற்றி பேசினேன், அவங்களே தானே வந்து கேட்டாங்க அப்படின்னு. சரி அப்போ அவங்களே முடிவு பண்ணி சொல்லட்டும், நீ கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஐஸ்வர்யா, எனக்கு இந்த வீடு வேணும், நான் அதை மாற்றிக்கவே மாட்டேன், பார்த்துக்கோங்க அப்படின்னு கோவமாக பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் அவங்க அம்மா பேசுனது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போது தீபா போய்ட்டு, என்னங்க அத்தை பேசுனதை வந்து பற்றி யோசிச்சு பார்க்குறீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு கார்த்திக் வந்துட்டு, ஆமாம் அம்மா வந்து இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு தான் சொன்னாங்க, கண்டிப்பாக ஆனந்த் வந்து சொத்தை பற்றி பேசுவான்ட்டு, ஆனால் அம்மா திடீர்னு வந்து லாயரை வர சொல்லியிருக்காங்க, ஏன் தான் அம்மா முடிவு மாற்றிக்கினாங்கன்னு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு தீபா வந்து, கண்டிப்பாக அத்தையோட முடிவுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டால் கார்த்திக், நிச்சயமாக அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அந்த காரணம் தான் என்னன்றது எனக்கு தெரியவே இல்லை. அப்படின்னா சொத்தில் உங்களுக்கு எந்த பங்கு வரும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வந்து தீபா கேட்பாங்க. அதுக்கு கார்த்திக் வந்துட்டு, எனக்கு சொத்துலாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்வாங்க. நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தீபா சொல்லுவாங்க, அப்படி ஒரு விஷயத்தை மட்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு கார்த்திக் சொல்லுவாங்க. என்ன விஷயம் தீபா கேட்கும்போது, அப்பா அம்மா எப்போவுமே என் கூட தான் இருக்கணும்னு நான் சொல்லுவேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட தீபா வந்துட்டு, ஆமாங்க நமக்கு எதுக்குங்க இந்த சொத்து எல்லாமே, அத்தையும் மாமா இவங்க 2 பேரும் நம்ம கூட இருந்தாலே போதுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டால் கார்த்திக் வந்துட்டு, எல்லா சொத்தையுமே ஆனந்த் அருண் 2 பேருக்குமே எழுதி கொடுக்கட்டும், எனக்கு எதுவுமே வேண்டாம், அப்பா அம்மா என் கூட இருந்தாலே எனக்கு அது போதுங்க, அதுவே ரொம்ப சந்தோஷம், அவங்கள மட்டும் என்னால் விட்டு கொடுக்கவே முடியாது அப்படின்னுங்க. அதை கேட்டால் தீபாவும், என் மனசில் என்ன நினச்சனோ நீங்கள் அதையே சொல்லிட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சொத்துலாம் வரும் போகுங்க, ஆனால் அப்பா அம்மாவை நம்ம கூட வச்சு பார்த்துக்கிட்டா நல்லது அப்படின்வாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரியே நடக்கும் அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருப்பாங்க. அம்மா வந்து இந்த சொத்தை பிரிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. என்னோட ஆசையை அண்ணன் தம்பிங்களோட ஒன்றா இருந்து அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணுன்றது தான். ஆனால் எனக்கு இந்த சொத்து மேலே எந்த ஒரு ஆசையும் கிடையாது, என்ன நடக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா லாயர் வீட்டுக்கு வருவாங்க. அபிராமியை பார்த்துட்டு, என்ன மேடம் அவசரமாக வர சொல்லியிருந்தீங்க, என்ன எதுனா முக்கியமான விஷயமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ அபிராமியும் பார்த்தீங்கன்னா லாயர்கிட்ட, என் பேரில் இருக்க ஒட்டுமொத்த சொத்தையும் நான் மாற்றி எழுதலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்வாங்க. எதனால் மேடம் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, எல்லாமே காலத்தோட கட்டாயம், என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை, அதனால் நான் சொல்கிற மாதிரி சொத்தை எல்லாருக்குமே வந்து மாற்றி எழுதுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி இந்த எபிசோட் ஆகும்.